அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். தமிழ்நாட்டில இப்ப அரசியலுடைய பிரச்சாரம் களை கட்டிக் கொண்டிருக்கிறது. பட் நீங்க அரசியல்வாதிங்க எதனா பண்ணுங்க, என்ன வேணா பேசுங்க சார். தமிழுடைய ஹிஸ்டரியும், தமிழுடைய வரலாறையும் கேவலப்படுத்தி எதுவும் பேசாதீங்க சார். ப்ளீஸ் உங்கள நான் காலோட விழுந்து கும்பிட்றேன் சார். தமிழ் இந்த உலகத்திலேயே ஒரு மொழிய அழிச்சிட்டு தான் இங்க அரசியலே பண்றீங்க. ஆனா தமிழ்நாட்ல மட்டும் தான் இது நடக்குது. வேற எந்த ஒரு மாநிலத்திலும் கிடையாது, எந்த நாட்டிலயும் கிடையாதுங்க சார். தன் மொழியை அசிங்கப்படுத்திட்டு தான் இங்க வந்து அரசியலே எல்லாம் பண்றீங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ப்ளீஸ் எல்லா அரசியலையும் நான் கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க என்ன வேணா பிரச்சாரம் பண்ணுங்க. எத வேணா பேசுங்க. எப்படி வேணா பேசுங்க. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது எங்களுக்கு. ஓகேவா? என்னுடைய தமிழ் மன்னர்கள் பத்தியும், என்னுடைய தாய்மொழி தமிழை பத்தியும் யாரும் கேவலமாவும், இழிவாவும் பேசாதீங்க ப்ளீஸ். ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு ஒரு தாய்மொழி அசிங்கப்படுத்துறதும், தன் தாயை அசிங்கப்படுத்துறதும் ஒண்ணுதாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன மாதிரிலாம் பேச வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா? சொல்லுங்க. கொஞ்சம் மனசாட்சியோடயே ப்ளீஸ் அரசியல் பண்ணுங்க. எல்லா அரசியல்வாதியும் சரி, எல்லா மக்களுக்கும் சரி, இங்க தமிழ்நாட்ல வாழ்ற அத்தனை பேருக்கும் சொல்றேன். நீங்க எந்த மொழி வேணா பேசுங்க. என் நாட்ல இருந்துக்கின்னு என்னுடைய மொழியை கேவலப்படுத்தி யாரும் பேசாதீங்க. என் மொழி பிடிக்கலனாலும் பரவாயில்ல. என் மொழி அழிக்கவும் நினைக்காதீங்க. என் முன்னோர்கள் பத்தியும் தப்பு தப்பா பேசாதீங்க. ஓகேவா? நீ வாழற. இங்க வந்து மற்ற மொழி எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதெல்லாம் காரணம் தமிழுடைய முட்டாளாக விட்டதுனால தான். ஓகேவா? நான் ஆனா எப்பவுமே மற்ற மொழிகள யாரும் இங்க வந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சதே கிடையாது. ஆனா இங்க வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனா வாழ்ந்து பெரிய ஆளான பிறகு தமிழையும் அழிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த மாரி யாரும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க வாழுங்க. நாங்க எதுவும் கேட்க போறது கிடையாது. ஆனா எங்கள பத்தி ரொம்ப அசிங்கமாவும், கேவலமா பேசாதீங்க. போதுங்க சார். எவ்வளோ தான் அடிப்பீங்க? நாங்க பாவம் இல்ல. தமிழன் குடிக்கு அடிமையாயிட்டான். தமிழ் அழிஞ்சு போயிட்டுருக்கு. அத பத்தி கவலைப்படுறதும் கிடையாது. தமிழனுடைய ஹிஸ்ட்ரி அழிக்கப்படுது. அத பத்தி கவலைப்படுறது கிடையாது. தமிழுடைய மன்னர பத்தி கேவலமா பேசப்படுது. அத பத்தியும் கவலைப்பட கிடையாது. ஆனா இதெல்லாம் கவலைப்படாம எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம். இன்னமும் தேவையில்ல சார். நீங்க பண்ற அரசியலுக்கு எங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ். நன்றியுடன் நான் உங்கள் நண்பன்.